ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाधिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। मुन्दुट्टणिञ्जे मुयट्रिधरित्तुरैत् वन्दित्तु वायार वाழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாயுமொழி எப்பொழுதும் பிழையற 1000 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் துடை கிளவி உள்பதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். இந்த தினம் பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம், அதனாலே பூதத்தாழ்வாரை பற்றியான பிரபந்ததார பாசுரம். கடன் மல்லை காவலனே பூதமே எந்தேன் காசினி மேல் ஐப்பசேல விட்ட நாள் வந்து இடர்கடியும் தன் கோவலடிகடி சென்று இணையில்லா மூவருடன் இசைந்தே நிற்க நடுவிலிவர் ஒரு மெண்டறியா வண்ணம் நள்ளிருளில் மாநெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடையிலோரு மெனக்கருள் செய் துலங்க நீயே. பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் சேர்ந்து முதலாழ்வார்கள். அவர்களை பற்றி சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல ஸ்லோகங்கள்ல பாசுரங்கள்ல சாய்ச்சிருக்க. இப்போ இந்த 3 பேர் பத்தியான ஒரு பாசுரம். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொரு கால் மாட்டுக்கருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கிருள் சக நான்மறையந்தி நடை விளங்க வீட்டு கிடை கழிக்கே வெளிக்காட்டும் அம்மை விளக்கே. பிள்ளான் அருளி செய்த ஆழ்வார்கள் பற்றிய தனியன் முதல்ல பார்த்தோம். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பூதம்னா பூதத்தாழ்வார், சரஹ அப்படின்னா பொய்கை ஆழ்வார், மகதாஹ்வய அப்படின்னா பேய் ஆழ்வார். அப்படி 3 ஆழ்வார்கள். அப்புறம் பட்டநாதன்னா பெரிய ஆழ்வார். இப்படி வரிசையா வருது. அதுல முதல்ல பூதத்தாழ்வார் திருநாமத்தை தான் இருக்கார். பூத சரோ வேதாளாம் அப்படின்னு சுவாமி தேசியன் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார் ஆழ்வார்களை பத்தி. முதல்ல ஆழ்வார்களை சேர்த்து சுவாமி தேசியன் பண்ண ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம் எல்லாருக்கும் தெரியும். பொய்கமணி பூதத்தார் பேயாழ்வார் அப்படிங்கிற பாசுரம். இன்னொரு பாசுரம் இருக்கு, வையகமன் பொய்ய பூதம் பேயாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோகத்துல பார்த்தோம்னா பூத சரோ வேதாளான் குலசேகர விஷ்ணு சித்த பக்தி தனான் பக்தாங்கிரேனு சட்டஜித் கலிருப்பு முனிவாகனா நபி பஜாமி அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க பூதத்தாழ்வார் தான் முதல்ல இருக்க. பிள்ளான் அருளி செய்த தனியன் ஸ்லோகம் சொல்லு. பூதம் சரஸ்ச அத சரோ பூதஞ்ச அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்காட்டிலும் இது ஸ்லோகம் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு அப்படி சாய்ச்சிருக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாழ்வார்கள்ல முதல்ல ஏன் இவர் சொன்ன பின்னாடியே அவர் சொன்ன கேள்வி 3 பேரும் ஒன்றாக இருந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி பூதம் சரஸ்சான்னு சாதிச்சார் அப்படின்னு வச்சுக்கலாம் தோன்றது. இப்போது
நம்முடைய பெரிய திருவந்தாதி பாசுரத்துக்கு வரும். இன்னைக்கு 76வது பாசுரம் பார்க்கணும். 75வது பாசுரம் அழகா பார்த்தோம். இந்த பெரிய திருவந்தாதிக்கு பெரிய திருவந்தாதியின் பெயர் வரும்படியாக யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருக நேமியாய் உள்ளூர். எம்பெருமானே நீயே யோசித்துப்பார், நீ பெரியவனா நான் பெரியவனா, எல்லா லோகங்களையும் உன்னுள்ளே அடக்கி இருக்கிற நீ பெரியவனா, அப்படிப்பட்ட உன்னையே என் மனசில் அடக்கி இருக்கக்கூடிய நான் பெரியவனா அப்படின்னு. இப்போ இதனால பெருமாள் இந்த திருவந்தாதி நம்ம 2 பேரையும் காட்டிலும் இந்த திருவந்தாதிக்கு பெருமை அதிகம் என்பதாக பெரிய திருவந்தாதின்னு சொல்லியிருக்கார் என்பதாக தெரிகிறது. இங்க ஆழ்வார் 2 விதமான நிலையில மாறி மாறி இருக்கார். திருவாய்மொழியில கூட இப்படிதான் வரும். முதலாவது என்ன கேட்டா, எம்பெருமான் உருக்காட்டான் அப்படின்னு சொல்றார். என்றும் ஒரு நாள் ஒழியாமை யானிறந்தால் ஒன்றும் இறங்கார் உருக்காட்டார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தானா எம்பெருமான் நமக்கு எத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு அதை நினைச்சு அத்தியந்த திருப்தியோடு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமானுடைய சேவை கிடைக்கலையே திருப்தி இல்லாம இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தானா அந்த எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், நமக்கு சமம் யாராவது உண்டா அப்படின்னு ஆழ்வார் சொல்வார். இந்த 2 விதமான அனுபவமும் மாறி மாறி நடக்கும். அதாவது நோற்றோன்பின் பாட்டில் கூட ஒரு விஷயம் வரும். ஆரணக்க நின்பாதமே சரணாக தந்துழிந்தாய். நோற்றோன்பின் பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டா, எம்பெருமானே ஒண்ணுமே இல்லை, உனக்காக நான் பண்ணக்கூடிய உபாயம், உன்னை அடைவதற்காக நான் பண்ணக்கூடிய உபாயம் எதுவுமே இல்லை. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவுமே பண்ண முடியாம இருக்கேனே அப்படின்னு. அதுல அப்புறம் பெருமாள் சொன்னாரா, அதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானே உபாயங்கிற நினைவு உமக்கு இருக்கா இல்லையா? இந்த நினைவு கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் பக்தி யோகத்தை காட்டிலும் வசதி. இந்த விஷயம் புரிஞ்சுட்டா போரும். எம்பெருமானே உபாயம் அப்படின்னு புரிஞ்சுட்டு எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு சரணாகதி பண்ற அளவு ஆயாச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு நினைவை எம்பெருமான் தோற்று வைத்தார். உடனே ஆழ்வார் பாடுறார், ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன். எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளே உபாயமும் உபேயமும் அப்படிங்கிற ஒரு புத்தியை எனக்கு கொடுத்தாயே. இதுக்கு வேணா கர்மயோகம் எதுக்கு, ஞான யோகம் எதுக்கு, பக்தி யோகம் எதுக்கு, இந்த ஒரு புத்தியை எனக்கு கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார் அப்படின்னு வரும். ஆஹா, அந்த மாதிரி ரீதியில இருக்கிற நிலையில எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணியிருக்காங்க ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து தொடர்ந்து எம்பெருமானுடைய அனுகிரகம் விசேஷமாக வேணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கு. அதனால இந்த மாதிரி 2 விதமான நிலையிலையும் பாசுரங்கள் வரும். நம்ம இப்பொழுது 75வது பாசுரம் பார்த்தோம். அதுல ஊன் பருகு நேமியாய் உள்ளு அப்படின்னார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி எம்பெருமானை குறிச்சு சொல்றதாக இன்னும் கூட 2 பாட்டு இருக்கு. எம்பெருமானே நீயே சொல், எம்பெருமானே நீயே யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியாக இப்ப 76வது பாட்டு, உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலம் வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றான் உள்ள உலகளவு யானும் உளன் ஆவன் என்கொலோ உலகளந்த மூர்த்தி உரை. உலகளந்த மூர்த்தி உரை, உலகெல்லாம் அளந்த எம்பெருமானே நீயே சொல்லு. போன பாட்டுல ஊன் பருக நேமியாய் உள்ளு அப்படிங்கிறார். நீயே விசாரணை பண்ணிப்பாரு அப்படின்னு போன பாட்டுல சொன்னார் இல்லையோ. இந்த பாட்டுல சொல்றார், நீயே கொஞ்சம் சொல்லு, உன் வாயாலே நீ சொல்லு அப்படிங்கிறார். ஏன்னா உன்னை நினைத்தாலே எனது மனசு சந்தோஷப்படும். உன்னை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷத்துல என் மனசு பூரிக்கும். என்னுடைய பாபங்கள் எல்லாம் வெள்ள விழித்து, என்னுடைய பாபங்கள் மொத்தம் போகும்படியாக உன்னுடைய கட்டாட்சம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் நேராக பார்க்கும்படி இருந்தால், உன்னை நான் எப்பொழுதுமே நான் மனசாலே நினைத்து நினைத்து கொண்டு இருப்பேன். உலகளாவும்
உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்கொலோ. அப்ப இந்த உலகம் எத்தனை பெருசாக இருக்கிறதோ அத்தனை பெருசு என் மனசும் ஆயிடும். அதாவது உன்னை நினைத்து என் மனசு பூரிக்கும். பூரிக்குன்னா கொஞ்சம் பெருத்து போகும்னு அர்த்தம். நினைத்து நினைத்து என் மனசு மேலும் மேலும் அதிகமாக அதிகமாக இந்த உலகம் எத்தனை பெருசா இருக்கோ அத்தனை பெருசு என் மனசும் அப்படின்னு சொல்லும்படி ஆயிடும். அப்போ நீதானே உலகளந்த பெருமான், ஆனால் உலகத்தை எல்லாம் அளந்த பெருமான் நீயே இதை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றான் உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொலோ உலகுளந்த மூர்த்தி உரை. உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் உன்னை நினைத்தாலே என்னுடைய மனசானது அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். மனசு பெருக்கும், மனசு பூரிக்கும் அப்படின்னு அர்த்தம். உள்ளிலும் நினைத்த மாத்திரத்திலேயே கூட, அதாவது ஒருவருடைய உடம்பு பெருத்திருக்கிறது அப்படின்னா இன்னும் என்ன சாப்பிட்றேன்னு கேட்பா. நல்ல ஆகாரங்கள்லாம் இருந்தா தானே உடம்பு பெருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் சந்தோஷத்தினாலேயே கூட உடம்பு பூரிக்கும் அப்படிங்கிறத நம்ம போன பாட்டுல கூட பார்த்தோம். அப்ப சந்தோஷத்தினால உடம்பு பூரிக்கும்னா முதல்ல மனசு பூரிக்கும், பூரிச்சாதான் உடம்பு பூரிக்கும். சந்தோஷத்தினால மனசு விசாலமாகும், மனசு பெருக்கும்னு வைப்போம். மனசு எப்படி பெருக்கும்? மனசு பெருக்கும்னா என்ன அர்த்தம் சுவாமி? உடம்பு பெருக்கும்னா அர்த்தம் புரியுது. கொஞ்சம் மெலிஞ்சிருந்தவன் இன்னும் கொஞ்சம் மண்ணமெல்லாம் கூடி ஆகிறான், கொஞ்சம் வெயிட் குறைவா இருந்தான் வெயிட் கூடி ஆகிறான் அப்படின்னு. ஆனா மனசு கூட உன்னை நினைக்கும் போது மனசு பூரிக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன கேட்டா அது நம்ம கவனமான அர்த்தம் வச்சுக்கணும். மனசு அவ்வளோ சந்தோஷத்துல ஒரு பெருத்து போன மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்றார் அமூர்த்தமான ஹிருதயம் தடியான்ன்றது. உடம்புன்னா மூர்த்தம், அதுக்கு ஒரு உருவம் உண்டோ இல்லையோ, அது வளர்ந்தது, அது தேய்ந்தது, குறைந்தது, இழைத்தது, இல்ல அதிகமானது அப்படின்லாம் சொல்லலாம். மனசுங்கிறது அப்படி இல்லையே, அது ஒரு உருவம் உள்ளது கிடையாதே. என்னுடைய ஹிருதயம், என்னுடைய மனசு அப்படின்னு ஒண்ணு கொள்ளி, அதுக்கு அப்படி பெரிய உருவம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது கூட உடம்பு பெருக்கிற மாதிரி அதுவும் அத்தனை பூரிப்பிலே இருக்கிறது. அதுலயும் உள்ளிலும் அப்படிங்கிற உன்னை அனுசந்தானம் உடம்பு மாதிரி உடம்பு பெருக்கணும்னா எவ்வளவு சிரமப்படணும். ஆனால் அப்படியே பெருமாளை பத்தி நினைத்தாலே போரும், உடனே மனசு பூரிக்க ஆரம்பித்து விடுவான். உள்ளிலும் உள்ளுதல் அப்படின்னா நினைத்தல்னு தமிழ்ல அர்த்தம். உள்ளிலும்னா நினைக்கும் போதும், நினைத்தாலும் உள்ளம் தடிக்கும், மனசானது பூரிச்சு போய் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். மனசுக்கு அந்த ஒரு இது இருக்கு. அப்ப உன்னை நினைக்க 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 மனசு அதிகமாயிட்டே இருந்தா அப்ப மனசு எங்க போய் முடியும்? கடைசியில என்ன ஆகும்னா உலகம் மொத்தமும் வியாபிச்சு என்னுடைய மனசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் விள்ள விழித்து உன்னை மெய்யுற்றான். பாப சமூகம், என்னுடைய பாபங்கள் எல்லாம் படலம் அப்படின்னா மொத்த பாப்பமும் சேர்ந்து விள்ள, அது விண்டு போகும்படி, பாபம் மொத்தமும் நசித்து போகும்படி, அண்ணா பிளந்து 2 பிளந்து 4 பிளந்து 10 பிளந்து பாப சமூகம் அப்படியே என்னை விட்டு போகும்படியாக விள்ள விழித்து உன்னை விள்ள விழித்து அப்படி போகும்படியாக, விழித்துனா நீ என்னை கடாட்சித்து என்ன அர்த்தம்? உன்னுடைய கடாட்சம் பட்டுதுன்னா, நான் மனசால் நினைச்சுட்டு இருக்கேன், உன்னுடைய கடாட்சம் உன்னுடைய சங்கல்பம் பட்டுதுன்னா அப்போ இந்த பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால், உன்னை நான் மெய்யுற்றாள் அப்படின்னா கண்ணாலே பார்த்தாள்னு அர்த்தம். உன்னை சாட்சா்காரமாக பார்த்தாள். நீ பாபம் போகும்படி என்னை கட்டாட்சிக்க, நான் உன்னை நேர சாட்சா்காரமாக பார்த்தேனானால், நேராக பார்த்தேனானால் அப்ப இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னும் மனசு எப்படி இருக்கும், இன்னும் எப்படி வளரும்? பாப சமூகம் வெண்டு போகும்படி நீ என்னை பார்த்து உன்னை சாட்சாத்கரித்து என்றுமாம் அப்படின்னு.
ரெண்டு அர்த்தம் விழித்து சொல்ற. விள்ள விழித்து பாப சமூகம் வில்லும்படி விண்டு போகும்படி, விழித்துன்னா பார்த்துன்னு அர்த்தம். நீ என்னை பார்த்துன்னு சொல்லலாம், இல்லாட்டா நான் உன்னை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். ஏன்னா நான் உன்னை பார்க்கும்படி நேர்ந்ததுன்னா அப்ப என்னுடைய பாப்பம் எல்லாம் போக போறது. இல்ல நீ என்னை கட்டாட்சித்து அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, உன்னை மெய்யுற்றால் அப்படின்னு. உன்னை நான் மெய்யுற்றால்னா உன்னை பார்த்துட்டு அப்ப என்ன அர்த்தம்னா முதல்ல சொன்னதுக்கு நீ என்னை கட்டாட்சித்து நான் உன்னை பார்த்தால் அப்படின்னா மெய்யுற்றான்னா சாட்சாத்கரித்தான்னு அர்த்தம் எழுதியிருக்கார். இப்ப பாக்குறதுன்னா இங்க ஆழ்வார் எதை சொல்ற, மனசால பாக்குறத சொல்றாரா இல்ல கண்ணால பாக்குறத சொல்றாரா அப்படின்னா இப்படி வேணா வச்சுக்கோங்க. மனசால பாக்குறதோ இல்ல கண்ணால பாக்குறதோ ஏதோ ஒண்ணு நன்னா பார்க்கணும். மனசால கூட நேர பாக்குற மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, ஏதோ ஒரு ரீதியில உன்னை நன்கு அனுபவிக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அப்ப என்ன ஆகும் கேட்டா, உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்கொலோ. அப்ப நான் என்னுடைய மனசு இன்னும் பருத்து 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 அதிகமாகி உலகம் எத்தனை பெருசா இருக்கோ அத்தனை பெருசா நானும் ஆயிடுவேன். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. என்கொலோ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. வியாபக தத்துவம் இரண்டாகிறதுன்னு ஒண்ணு சொல்ற. ஏன்னு கேட்டா என்னுடைய மனசு அத்தனை பெருசாகி நீ எம்பெருமானே நீ உலகளந்தா மாதிரி என் மனசும் உலகளக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உலகளந்த மூர்த்தி உரையே, உலகளந்த மூர்த்தியே நீயே சொல்லு இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற. என் கொலோனா என்ன ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். உலகளந்த மூர்த்தியான உனக்கு தானே தெரியும் இதை பத்தி. கடைசியில உலகளந்தது ரெண்டு ஆயிடுத்து. நீ உலகளந்தாய், என்னுடைய மனசும் உலகளந்தது அப்படிங்கிற ரீதியில ஆகிவிடும். அத்தனை பெருசாக என்னுடைய மனசு வளர்ந்து விடும். ஏன்னா அத்தனை சந்தோஷம். உன்னை நினைக்கும் போதெல்லாம் மனசு அதிகமாக அதிகமாக, அதே சமயம் நீ எனக்கு விசேஷ கட்டாட்சம் பண்ணி நான் இந்த மனசாலேயே உன்னை நன்கு நேராக பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்து விட்டால் அப்போ என் மனசு எவ்வளவு பெருசாயிடும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கிறேன். அப்போ உலகளந்தா மாதிரி என் மனசும் உலகளக்கிற அளவு பெருசாயிடும். இது என்ன ஆச்சரியம், இதை எம்பெருமானே நீயே சொல்லு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் விள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொலோ உலகளந்த மூர்த்தி உரையே. இது நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு. மனசாலே நினைப்பதை பற்றி இவ்வளவு விசேஷமாக சொல்லக்கூடிய பாசுரம் இது. மனசாலே நினைக்க நினைக்க மனசு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். நினைக்கும் போதும் சந்தோஷத்தை எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். அதே ரொம்ப அதிசயோக்தியாக எப்படியான சூழ்ந்த கண்ணான் அந்த பாட்டுல சொன்ன மாதிரியாக இங்கே ஆழ்வாரானவர் இதையே அதிகமாக உலகத்தை எல்லாம் வியாபித்து இருக்கும்படி ஆழ்வாருக்கு சொல்ற, சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ அப்படின்னு சொல்லிச்ச. எல்லாத்த காட்டிலும் மிக பெருசாக பிரகிருதியை பெருசாக என்னுடைய ஆசை எல்லாம் இருக்கு அப்படி. உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் விள்ள விடித்து உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளன் ஆவன் என்கொலோ உலகளந்த மூர்த்தி உரை. நீ கட்டாட்சம் பண்ணி நானும் என்னுடைய மனசாலே உன்னை நேராக பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பு நேர்ந்தால் அவன் என் மனசு எவ்வளவு பெருசாகும். ஏற்கனவே உன்னை நினைச்சு நினைச்சு மனசு பெருசாயின்னு இருக்கு. நினைச்சு நினைச்சு பூரிப்புல இருந்த மனசு உன்னை நேர பார்த்ததுன்னா எவ்வளவு பெருசாகும். அப்போ உலகளந்த அளவு பெருசாகும். இது என்ன ஆச்சரியம் என்பதை உலகளந்த நீயே சொல்ல வேணும் அப்படின்னு தாற்பயம். அடுத்த பாசுரம். உரைக்கிலோர் சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே இறைக்கும் கடல் கிடந்த வெந்தாய் உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலேன் கண்டாய் எனது இருக்கோர் சொல் நன்றி யாரும் துணை. உரைக்கில் நன்னா யோசித்து பார்த்தால் எனக்கு எல்லாம் நெய்தான் எம்பெருமானே. எனக்கு சுற்றத்தார் உற்றார் அப்படின்னு நெருங்கின பந்துக்கள் தூர பந்துக்கள் இப்படி எல்லாம் இருக்கா இல்லையோ, இவர்கள்லாம் ஆறு இருக்கா. உன்னை தவிர எனக்கு சுற்றத்தாரும் உற்றாரும் உன்னை ஒழிய வேற யாருதான் உண்டு எம்பெருமானே.
இறைக்கும் கடல் அப்படின்னு நன்னா சத்தம் போட்டிருக்க திருப்பார்கடலிலே கிடந்த என் சுவாமியே, உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலேன் கண்டாய், எனதுயிர்க்கோர் சொல்லன்றி யாரும் துணை, நான் சொல்லுவதெல்லாம் உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு சர்வமும் நீதான், சர்வ விதமான உறவும் நீதான். அதனால் உன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனது ஆத்மாவுக்கு உன்னுடைய சொல், உன்னுடைய துணை, இது ரெண்டு தான் எனக்கு தேவையாக இருக்கு. அது ரெண்டும் உன்னால மட்டும்தான் கொடுக்கும். ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு தேவை என்ன கேட்டான்னா, ஒண்ணு ஆறுதலான வார்த்தை, ரெண்டாவது நல்ல துணை. அந்த சமயத்துல ஏதாவது நம்ம கஷ்டம் வந்தா சகாயம், உடல் அளவிலேயோ அப்படி இல்லாட்டனா வேற ஏதாவது பொருள் அளவிலேயோ இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய சகாயம். அதுக்கு மேல முக்கியமானது என்ன கேட்டான்னா நல்ல வார்த்தை, இனிமையான அன்பான ஒரு வார்த்தை, இது வேணும். அப்போ சொல் நன்றி அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல சொல். அப்போ இதை அருளி செய்தவனும் துணையாக இருப்பவனும் சொல் நன்றியாகும் துணை அப்படின்னு நல்ல ஒரு துணையாகவும் நல்ல ஒரு சொல்லாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நல்ல ஒரு சொல்னா என்ன அப்படின்னு கேட்டானா, மாமேகம் சரணம் விரத அப்படின்னும் மா சுச்சகா அப்படின்னும் இந்த மாதிரி நல்ல ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடியவன். துணையாக இருப்பவன் அப்படின்னா அவனே உபாயமாக இருக்கக்கூடியவன். எப்படி ரெண்டு விதமாயும் நீ இருக்கச்ச, இதுதானே உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் லட்சணம். சுற்றத்தார் உற்றார் அப்படின்னு சொன்னா ஒன்னும் நல்ல சொல்லு கொடுக்கணும், ரெண்டாவது கூடவே இருக்கணும், இல்ல சகாயமா இருக்கணும், உதவியா இருக்கணும். இது ரெண்டும் நீதான் பண்ணியிருக்க. மா சுச்சகா அப்படின்னு அகந்தா சர்வ பாப்பையோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏதத் அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லி இருக்கிறாய். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடியவர் யார்? நீ சொன்ன வார்த்தைகள் தான். அதனால நீ சொன்ன சொல் நன்றி அப்படின்னா நல்ல நல்ல சொல்னு அர்த்தம். அப்புறம் துணை ஆகும் அப்படின்னா எனக்கு நல்ல துணையாகவும் நீ இருக்கிறாய். சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு சகல உபாயமாகவும் நீ இருந்து கொண்டே இருக்கிறாய். அதனால என்னை பொறுத்தவரை சுற்றத்தார் உற்றார் எல்லாம் ஒண்ணுதான், நீ ஒருத்தன்தான், வேற யாரும் கிடையாது. அதனால உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலே, நான் சொல்லுவதெல்லாம் உன்னை தவிர வேற யாரையும் நான் சொல்ல போவதில்லை, யாரையும் சொல்ல மாட்டேன் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். உரைக்கில் ஓர் சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே, இறைக்கும் கடல் கிடந்த வெந்தாய். இறைக்கும் கடல் கிடந்த வெந்தாய்ங்கிறது சம்போதனம். பெருமானை கூப்பிடுற. இறைக்கும்னா சப்தம் போடும்னு அர்த்தம். சப்தம் எப்பொழுதும் சமுத்திரத்துல கோஷம் இருக்கும். அந்த கடல் கிடந்த எந்தாய், கடலிலே இருக்கக்கூடிய என் சுவாமியே அப்படின்னு. அதாவது எம்பெருமான் சொல்வது மட்டுமல்லாமல் செய்வதையும் அவன் துணையாக இருப்பதையும் செய்கிறான்ங்கிறதுக்கு ஒரு உதாகரணமாக நித்திய சூரிகளோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கேயே இருந்து விடாமல் நேர திருப்பார்கடல்ல தேவர்களுக்காக திருப்பார்கடலிலே வந்திருக்கான். என்ன காரணம்னா ரெண்டு காரணம். ஒண்ணு, தேவர்களுக்காக திருப்பார்கடல், தேவர்கள்லாம் ஏதாவது கஷ்டம்னா திருப்பார்கடல் வந்து கேட்கணும். அவளால சீவைகுண்டம் போக முடியாது. சரி, சீவைகுண்டம் போக முடியாது, அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன், அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இல்லாதபடி தேவர்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கேன், நீங்க வேணா திருப்பார்கடல் வந்து பாருங்கோ அப்படின்னு வந்திருக்கான். இதான் செய்தல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து பூலோகத்துல அவதாரம் பண்றதுக்கும் சௌரியம். திருப்பார்கடல்ல இருந்தா கிருஷ்ணாவதாரங்கள்லாம் இருக்கு. அதனால நமக்கும் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ரீதியில செய்வதிலும் நிபுணனாக இறைக்கும் கடல் கிடந்த எம்பெருமானே, உரைக்கில் ஓர் சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே. நன்னா யோசிச்சு பார்த்து உரைக்கில்னு சொன்னால் அர்த்தம். சொல்ல போனால் அண்ணா தைரியமா சொல்லணும், ஸ்பஷ்டமா சொல்லணும், நேர்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அப்போ நேர்மையாக சொல்லணும்னா, உண்மையாக சொல்லணும்னா, பயப்படாம சொல்லணும்னா சுற்றார் உற்றத்தார் என்று யாரே அப்படின்னு. ஒரு சுற்றத்தார் சுற்றத்தார் உற்றார் ரெண்டு பந்துக்கள் தான் அர்த்தம். ஆனா ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். வேற சுற்றத்தார்னா ஞாதிகள்னு அர்த்தம் வச்சுக்கலாம். நமக்கு 10 நாள் பங்காளிகள் அப்படின்னு உடல் சம்பந்தத்தோடு இருக்கிறவர்கள். உற்றார் அப்படின்னா ஞாதிகள்னு இல்லாமல் வேற நமக்கு பலவிதமான சம்பந்தங்கள்லாம் வரும் இல்லையோ.
சம்பந்திகள்லாம் இருக்கோ இல்லையோ, மனைவி மூலமாக வருபவர்கள், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் உண்டு இல்லையோ, அவர்கள்லாம் உற்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி சுற்றத்தார் உற்றார் அப்படின்னு இருந்தாலும் அவர்கள் யாரே, உன்னை தவிர வேற யார் இருப்பார்கள், எல்லாமாகவே நீ இருக்கக்கூடியவன். பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயஸ்தம் பிரிய சுகிருத் அப்படின்னு சொன்ன மாதிரி நீயே பிதா, நீயே மாதா மட்டும் இல்லவள், நீயே மனைவி, நீயே புதல்வன், மகன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றார் எம்பெருமானே. ஏன்னா உரைக்கில், உண்மை உரைக்கில் அர்த்தம். யாரும் சொல்ல மாட்டா, சில உண்மையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லாம இருப்பா, பேசாம இருப்பா. நல்ல வாழ்லாம் கூட அதிகமா சொல்ல மாட்டா. எதுக்கு நாம எதுக்கு சொல்லணும், எதுக்கு பொல்லாப்பு, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேட்மினோ அப்படின்னு சொல்றவர் ஆழ்வார் தான். அப்படியே ஆழ்வார் தான் சொல்ற. நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லணும்னா தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பெற்றொழிந்தேன்னு திருவங்கி ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. மற்ற சுற்றத்தார்கள்லாம் எந்த அளவு உபயோகப்படுவார்கள் அப்படின்னா, ஒரு ஆபத்துன்னா விட்டு போயிடுவார். ஒரு ஆபத்து அப்படின்னா இதமான வார்த்தைகள் பேசுவாளா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் பேச்சு மூச்சு எல்லாம் படுத்துட்டான்னா அப்புறம் பக்கத்திலே இருந்து அவன் பேசுறதுல இவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே போயிடுவான். இவன் கேட்க முடியாத வரைக்கும் நல்லது அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவான். அடுத்து என்ன, இன்னும் எத்தனை நாள் தள்ளும் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஏன்னா காலம் ஆச்சுன்னா அவ்வளவுதானே. அந்த மாதிரியாக நல்வார்த்தைகள், ஹிதமான வார்த்தைகள் சொல்றவாளும் ஹிதமாக நடப்பவர்கள் அப்படின்னு ரெண்டும் யார் இருப்பா, சுனையாக இருப்பவர்கள். அதனால குறைக்கில் உண்மையை சொல்லணும். யோசித்து பார்த்தால் ஒரு சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே, ஞாதிகளாகவும் சம்பந்திகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆரே அப்படின்னா, ஆறு நீ எம்பெருமானை பார்த்து சொல்ற. போன பாட்டுல சொன்னாரு இல்லையோ, நீயே சொல்லு அப்படின்னு இல்லையோ, உலகளந்த மூர்த்தி உரை அப்படின்னு. இப்ப அவனே கேட்கிற, உலகளந்த மூர்த்தி வேற யார், சுற்றத்தா உற்றார் யாரு அப்படின்னா பெருமாள் வேற யாரு, நான் தான் உனக்கு சர்வம் சகல பந்துவும் நான் தான் அப்படின்னு பெருமாளே சொல்லணுமா. அந்த ஆழ்வார் எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. ஆரே என்று கேட்டால் வேறு யாரும் இல்லை, நானே உள்ளேன் என்று அவன் தனக்கு சொல்ல வேண்டும் போலே அப்படின்னு. பெருமாளே வேற யாருப்பா, நான் தான், என்னை தவிர வேற யார் இருக்கா, இந்த மாதிரி சகலவித பந்துவாகவும் இருக்கக்கூடியவர் வேற யார் இருக்கா, உண்மையான பந்துவாக இருக்கக்கூடியவர் வேற யார் இருக்கா அப்படின்னு பெருமாளே சொல்லணுமா. அதனால அவனை பார்த்து கேட்கிற, இதானே வேற யார் சொல்லு அப்படின்னு. ஒரு கிலோ ஒரு சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே, சுற்றத்தார் ஆர், உற்றார் ஆர், இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய். வேற சில பேர்லாம் இருக்காளே உலகத்திலே, பந்துக்கள்னு சில பேர்லாம் இருக்காளே அப்படின்னு கேட்டான்னா, அவள்லாம் நம்முடைய கஷ்டத்தை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதான் என்ன கேட்டா, மனுஷனுக்கு அவளுக்கு அவளுடைய கஷ்டம் சுக்க துக்கம் தான் முக்கியம். அதுக்கு அடுத்ததுதான் இன்னொருத்தருடையது. தனக்கு கஷ்டம் வச்சுக்கோங்க, அப்ப யாரா இருந்தாலும் உதவி தருவான். இது சகஜம். பிள்ளை ஆனாலும் சரி, மனைவி கணவன் ஆனாலும் சரி, அப்பா பிள்ளை ஆனாலும் சரி, அண்ணா தம்பி ஆனாலும் சரி, தனக்கு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவான் கேட்டா, அதாவது என்ன கேட்டான்னா, அவருக்கு நாம ஏதாவது உதவி பண்ணால் அதனாலே தனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவான், அவருக்கு எதுக்கு நான் உதவி பண்ணணும் என்பதாக ஆயிடும். அதுதான் இந்த பெரியவாச்சான் பிள்ளை இங்க வியாக்கியானத்துல சாதிக்கிறார். யாரே விமர்த சகர் அப்படிங்கிற. விமர்தன்னா யாருதான் கஷ்டப்படுவா, இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுவாள் லோகத்துல, உனக்காக நான் கஷ்டப்படுறேன்னு யாராவது உண்டா. ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லைங்கிறதுக்காக அடுத்தது ஆரம்பம், இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய். எம்பெருமான் கஷ்டப்பட்டுதானே திருப்பார்கடல் அவதாரம் பண்றான். அடுத்து மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் நமக்காகத்தானே. அவன் தன்னுடைய நிலைமையை பார்த்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறத காட்டிலும் நான் இறங்கி வரமாட்டேன், எந்த விதத்திலும் என்னை தாழ்த்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு இருந்தா அப்போ இந்த அவதாரங்கள்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் எம்பெருமானே இப்படி தன்னுடைய நிலைமையை தாழ்த்தி கொண்டு, அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு காவியத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, எத் யதோபி ஆயாத்
கூர்மா அவதாரம் எடுத்து மலையை தாங்கினாலும் தாங்குவான், வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு உள்ளுக்குள்ள போய் குத்தி கிளறினாலும் கிளறுவான், வாமனா அவதாரம் எடுத்து நான் யாச்சனம் பண்ணாலும் பண்ணுவான், ஆனால் என்னுடைய பக்தர்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறானோ. என்ன வேணாலும் பண்ணுவேன் நானு. எதி பிரகரணே ந மகானபி ஸ்யாத் அப்யுத்தரே ததபி விஸ்வமிதி ஏனாபி பிரகடீகிருதா கமடேஸ்வரேன அப்படின்னு வரும். இந்த கூர்மாவதாரத்தை பத்தியான ஸ்லோகம் இது. கூர்மாவதாரத்துல மலைக்கு கீழே நின்றுண்டு மேல போட்டு அவன் முதுகுல மலையை போட்டு அப்படியே கடைஞ்சா கூட அதையும் சகிச்சுன்னு இருப்பான். ஏன்னா எதுவானாலும் சரி அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா அது. ஆகையினால உரைக்கிலோர் சுற்றத்தார் தான் சுற்றத்தார் உற்றார் அப்படிங்கிறது. ஏன்னா கூர்மாவதாரத்துல பெருமான் முதுகுல போட்டு கடலை போட்டு மந்திர மலையை போட்டு கடைஞ்சா அப்புறம் அதுல இருந்து என்ன வரும்? அமிர்தம் வரும். அதை எடுத்துக்கோங்கன்னு தேவர்கள் கிட்ட சொல்லிருக்கார். அப்போ உதவி பண்ற அவர் முதுகிலே போட்டு அரைச்சான்னா என்ன அர்த்தம்? அம்மியில அரைக்கிற மாதிரி அம்மியில அரைச்சு கொடு அப்படின்னா அரைச்சு கொடுப்பா. பக்கத்துல இருக்கா பார்த்து என்னால அரைக்க முடியல, நீ அம்மியில அரைச்சு கொடு அப்படின்னா சரி. அம்மியே இல்லை எங்க இடத்துல உன் முதுகுல நான் கல்ல போட்டு அரைக்கிறேன் அப்படின்னா யாராவது முதுகு வாங்கிப்பாளா? ஆனா கமடேஸ்வரேன அப்படின்னு பெருமாள் தன்னுடைய முதுகு மேல போட்டு அரைக்கும்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பியுத்தரே ததபி விஸ்வம், என்ன ஆனாலும் சரி, நான் எந்த நிலைக்கு போனாலும் சரி, ஆனால் நான் என்னுடைய பக்தர்களுக்கு ஹிதத்தை செய்வேன் அப்படிங்கிறான். இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய் உரைப்பெல்லாம் நின்னண்டு மற்றிலேன் கண்டாய், நான் சொல்லுவதெல்லாம் உன்னை தவிர வேற எதுவும் கிடையாது, வேற எதையும் உடையவனாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். உன்னைத்தான் உரைக்கப்படுவதெல்லாம் உன்னை தவிர வேறு ஒருத்தர் இல்லை அப்படின்னு, வேற எதுவும் கிடையாது. எனது இருக்கோர் சொல் நன்றி யாரும் துணை, சொல் நன்றி யாகும் துணை. எனது உயிர்க்கு என்னுடைய ஆத்மாவுக்கு சொல் நன்றி, நான் நல்ல சொல்னு அர்த்தம். நன்றி சொல், நல்லதான சொல், நன்மை பயக்கும் சொல், அப்படிப்பட்ட சொல். அப்புறம் சொல் ஆகும் துணை ஆகும்னு வச்சுக்கணும். சொல் நன்றி ஆகும் துணை ஆகும். எம்பெருமானே அப்படிப்பட்ட சொல்லாவான், அப்படிப்பட்ட துணையாகவும் ஆவான் அப்படின்னு அர்த்தம். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆறுதலான வார்த்தையாகவும் எம்பெருமான் இருப்பான், நல்ல தேவையான துணையாகவும் எம்பெருமான் இருப்பான். ஆறுதலான வார்த்தையாக இருப்பான்னா என்ன அர்த்தம்னா ஆறுதலான வார்த்தையை சொல்பவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். முக்கியமான சமயத்துல ரொம்ப கட்டாயம் தேவையானது ஆறுதலான வார்த்தை அப்படின்னு ஒண்ணு. அதை சொல்றதுக்கு மனுஷா கிடைக்க மாட்டா, அதுக்கு தவிக்கும். அந்த சமயத்துல ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னா பரம ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? இப்ப அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லக்கூடியவன் எம்பெருமான். 3 விதமான வார்த்தையை சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம அழகா பாக்குறோம். ஸ்ரீ ராமாவதாரத்துல சொன்ன வார்த்தை, கிருஷ்ணாவதாரத்துல சொன்ன வார்த்தை, ஸ்ரீ வராகாவதாரத்துல சொன்ன வார்த்தை, 3மே ரொம்ப ஆச்சரியமான ஆறுதலான வார்த்தை. இதுல ஸ்ரீ ராமாவதாரத்துல சொன்ன வார்த்தை என்ன கேட்டான்னா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஆசிதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு. நான் எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன், ஒரு தடவை சரணாகதி பண்ண அபயம் கொடுக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏதத் விரதம் மமா, இது என்னுடைய விரதமா நான் வச்சுருக்கேன், நான் என்னாலும் மீள முடியாத விரதம் ஒன்று எனக்கு உண்டுன்னு சுவாமி தேசியன்னு சொல்றார். நானே மீற முடியாது, கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மீண்டு போக முடியாது. கொடுப்பீரா அப்படின்னு கேட்டா இது விரதம், இது விட்டுட்டு போக முடியாது, சரணாகத ரக்ஷங்கிறத விரதமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஸ்ரீ ராமாவதாரத்திலே. மா சுச்சகா, எந்த கவலையும் வேண்டாம், நான் மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னது கிருஷ்ணாவதாரத்திலே. மாமேகம் சரணம் விரதேன்னு சொல்லிட்டு மா சுச்சகா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீ வராக அவதாரத்துல அவன் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு அந்திம காலத்துல எந்த ஸ்மரணையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அவனை நான் நினைப்பேன், நான் நினைத்து அவனை என் கதிக்கு நல்ல கதிக்கு கூட்டு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்ற. இந்த 3 விதமாக ஆறுதலான வார்த்தையாக இருந்துருக்கு. இந்த மாதிரியான ஆறுத வார்த்தைகள்லாம் யாரு சொல்லுவா? அதனாலே சொல் நன்றியாகும், நல்ல சொல்லாகவும் இருப்பான், துணையாகும், எனது உயிர்க்கு ஓர் சொல் நன்றியாகும்,
எனது உயிருக்கு ஓர் துணையாகும். உயிருக்கு ஒரு துணையாகவும் இருப்பான். ஏன்னா கடைசி காலத்துல வந்து நிற்பான். ஸ்மராய் மத் பக்தம் அப்படின்னு சொல்லச்ச, நான் ஸ்மரிக்கிறேன், அவன் என்ன மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன், நான் ஸ்மரிச்சு அவன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. அப்போ துணையாக இருந்து எம்பெருமானே கூட்டிக் கொண்டு போவான் அப்படின்னு இருக்கு. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறபடினால உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலேன் கண்டாய், நான் சொல்லுவதெல்லாம் உன்னை தவிர எதுவும் கிடையாது. இந்த வாக்கியத்துக்கு சரியான அர்த்தம் சொன்னா, உரைப்பெல்லானோ சொல்லப்படுவதெல்லாம் நின்னன்றி நீயே அன்றி மற்ற இல்லேன் வேறு விஷயத்தை உடையவன் அல்லேன் நான் அப்படின்னு அர்த்தம். சொல்லப்படுவதெல்லாம் நீதான், உன்னை தவிர வேறு விஷயம் சொல்லப்படுவதாக நான் உடையவன் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். உரைக்கிலோர் சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய் உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலேன் கண்டாய் எனது இருக்கு ஓர் சொல் நன்றி ஆகும் துணை, சொல் நன்றியும் துணையாகவும் ஆகக்கூடியவன் இந்த அர்த்தம். பாசத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, சகல பந்துவாக இருக்கக்கூடியவன், பந்துக்கள் செய்ய வேண்டியது நல்ல வார்த்தையும் நல்ல துணையும், அதை ரெண்டும் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டவன், நல்ல வார்த்தையும் கொடுத்து விட்டவன், நல்ல துணையாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தானே. ஆகையினால அவனையே தான் என் மனசு நினைக்கும், எப்பவுமே அவனையே தான் நான் பேசுவேன், நான் பேசுவதெல்லாம் அவனை தவிர வேறு எதுவும் இருக்காது என்பதாக தாற்பயம் பார்க்கிறேன். துணையினால் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்து இணையினால் இன்புடைத்தா மேலும் கணையினானில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உன் மனசே நன்றாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிரு. போன பாட்டுல சொன்னதுனே ஒரு விரிவு. இந்த பாட்டுல எத்தனையோ பந்துக்கள்லாம் இருக்கல்லையோ, அந்த பந்துக்கள்லாம் விட எம்பெருமானே சகல விதமான பந்துவாக இருக்கக்கூடியவன், அவனேதான் நல்ல வார்த்தையாக இருக்கக்கூடியவன், அவனேதான் நல்ல துணையாக, ஒரு நல்ல சொல்லாகவும் நல்ல துணையாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லையோ. ஆனால் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சில பேர் என்ன கேட்கறா, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு நல்ல உற்றார்கள், என்னுடைய பந்துக்கள்லாம் ரொம்ப நல்லவா, அவள்லாம் எனக்கு எந்த குறவும் வைக்க மாட்டான், தாயே தந்தை என்றும் தார்மே கிளை மக்கள் என்றும் நோயே பெற்றிருந்தேன் ஆழ்வார் சொல்றார் நடப்புல. நம்மாழ்வார் கூட இன்னும் சில இடங்கள்ல இந்த மாதிரிதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஆனா எனக்கு அப்படின்னா இல்லை சுவாமி, எனக்கு உற்றார்களுக்கு எந்த குறவும் கிடையாது, பந்துக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவா, எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சுப்பா அப்படின்னு சில பேர் சொல்றா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, எனக்கு இன்னும் பயமே கிடையாது, நல்ல திருடமான காத்திரம் இருக்கு, இன்னும் எத்தனை கொஞ்சம் வருஷம் இருப்பேன் நான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, 100 வருஷம் 120 வருஷம்லாம் தாராளமா என் உடம்பு தாழும், கவலை இல்லை அப்படின்னு சொல்றவா. இன்னும் சில பேர் என்ன கேட்டானா, எனக்கு நல்ல வம்சம் இருக்கு, நல்ல மகான்கள்லாம் வந்திருக்கா, அபிஜாத்தியம் நல்ல குலத்துல பிறப்பு இருக்கு, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்போ இவாள்லாம் இருக்கிறபடினால இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் வச்சு நான் பொழைச்சிடுவேன், இதெல்லாம் எனக்கு எப்படியாவது நல்ல கதியை கொடுத்துடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு மனசே நீ இந்த எம்பெருமான் இருக்கான் இல்லையோ, அவனையே ஓவாத ஊனாக ஊன், அவன் தான் எனக்கு நமக்கு எப்பவுமே அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது என்ன கேட்டா, இப்படியெல்லாம் நல்லதாக ஏதோ ஒன்று அமைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல பந்துக்கள், நல்ல ஆரோக்கியம், நல்ல புத்தி, நினைவு எல்லாம் அமைஞ்சிருந்தா கூட அதெல்லாம் அமையட்டும், அதுக்காக எம்பெருமானை விட்டுவிட வேண்டாம்னு அந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இதெல்லாம் வந்திருக்கு, அதனால நான் எதுக்கு பெருமானை நினைக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நெஞ்சே, நல்ல மனசே, நீ எம்பெருமானியே நல்ல அனுபவ விஷயமாக அனுபவித்துக் கொண்டு, இதெல்லாம் இருந்தா கூட இருக்கட்டும், ஆனா அதை அனுபவிச்சு. சம்சாரமே நல்லா இருக்கு, சில பேருக்கு சம்சாரத்தை விட்டு மோட்சம் போகணும் அப்படின்னா இந்த சம்சாரத்தை என்ன குறைங்கிறான், நல்லா தானே இருக்கு, சௌக்கியமா தானே இருந்துட்டு இருக்கேன், உடம்பு நல்லா இருக்கு, நல்ல பைசா இருக்கு, நல்லா அனுபவிக்க முடியுது, சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தா கூட எம்பெருமானே கொஞ்சம் அனுபவித்து பாருங்களே
ஓவாத ஊடாகவும் எம்பெருமானியே இடைவிடாமல் நல்ல அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயமாக அவன் அனுபவித்துக் கொண்டிரு, ஏன்னா அந்த அனுபவத்தை இழக்காதே அப்படிங்கிற. அப்போ அஸ்திச்சேன் நாஸ்திகோஹான்னு ஒரு வச்சனம் ஒண்ணு உதயநாச்சாரியர் என்ன கேட்டானா, பகவத் அனுபவத்தை விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அது நஷ்டம். மற்றதெல்லாம் எத்தனையோ இருந்தா கூட இதை விட்டுட்டோம்னா அது நஷ்டம் தானே. பெரிய லாபம் வந்து வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு பெரிய லாபம் வந்தது, அவன் 1 கோடி ரூபா வரும்னு நினைச்சான், ஆனா 4 கோடி ரூபா வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா 5 கோடி வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு குறைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள கஷ்டமாயிடும். அப்ப 4 கோடி வந்தது பெருசா தெரியாது. அந்த மாதிரியாக நீ பகவத் அனுபவத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய கஷ்டம். அதை விடாத, வேற எத்தனை சௌக்கியம் வந்தாலும் வரட்டும், அதெல்லாம் வைத்துக்கொள். ஆனால் பகவத் அனுபவத்தை விடணும் அப்படிங்கறது மாத்திரம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது எதுக்கு விடணும், எல்லா சௌக்கியம் வந்தாலும் வரட்டுமே, நல்ல ஆரோக்கியம் இருக்கட்டும், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கட்டும், நல்ல ஞானம் இருக்கட்டும், பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அதுவும் கூட இருக்கட்டுமே அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாற்பயம். துணை நாள் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்து இணை நாளும் இன்பு உடைத்த மேலும் கனை நாளில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை நன்னெஞ்சே ஓவாத ஊனாகவும். சில விஷயங்கள் சொல்ற, நமக்கு நன்னா கிடைச்சிருந்தா கூட அப்படின்னு. ஒண்ணு துணை, துணைனா நல்ல துணை நமக்கு கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அது. நாள் நல்ல ஆயுஷ் கிடைச்சதுன்னா அது. பெருங்கிளையும் நல்ல சந்ததிகள், பரம்பரை, மேல மேல குழந்தைகள், புத்திரன் பௌத்திரன் அந்த மாதிரிலாம் கிடைச்சிருந்தா அது ஒண்ணு. தொல்குலமும் நல்ல பிராச்சீனமான குலம், அபிஜாத்தியம் அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி வர குழந்தைகள் அந்த, அதாவது பையன், பையனோட பையன், அப்புறம் பேரன் பேத்தி, இதெல்லாம் இருக்குன்னு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் சில பேர் முன்னாடி இருந்த பாப்பா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா, எங்க எள்ளு தாத்தா அப்படின்னு அவா பெருமையை சொல்லிட்டு இருக்கும். அது மாதிரி தொல்குலமும். அதுக்கப்புறம் சுற்றத்து இணை அப்படின்னு, சுற்றத்தின் நல்ல பந்துக்களோட சேர்த்தி இருக்கிற எல்லாரும் பந்துக்கள், மொத்த பேரும் எல்லாரும் வேண்டியவா, எல்லாரும் எல்லாத்துக்கும் வரக்கூடியவர்கள். இதெல்லாம் நாளும் இன்புடைத்தாமேனும், இதெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு இன்பு உடைத்தாம், நமக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்றன, சுகத்தை கொடுப்பதாக இருக்கின்றன அப்படின்னு இருந்தாலுமே நன்னெஞ்சே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிரு அப்படின்னு சாப்பிட்டுருவோம். இதுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்க, துணை நாள் பெருங்கிளை தொல்குலம் சுற்றத்து இணைன்னு 5 விஷயம் சொல்லிருக்க. துணை நாள் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்து இணை நாளும் இன்புடைத்தாம் ஏதும். போன பாட்டுல இதெல்லாம் தான் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, எனக்கு துக்கத்தை கொடுக்கல, எல்லாம் நன்னா, என்னுடைய பாக்கியம் எல்லாம் நன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப இருந்தாலுமே நீ எம்பெருமானை விடாமல் நினைத்துக் கொண்டிரு என்பதாக தாற்பயம். துணை ஆயுஷ் சொல்லும்போது சுகிருத்து, துணைனா கூட துணையா இருக்கக்கூடியவர், நண்பர்னு வச்சுக்கலாம், இல்ல கணவன் மனைவின்னு வச்சுக்கலாம். ஆயுஷ் நாள்ங்கிறதுக்கு. பெருங்கிளை, பெரிய கிளை, மேல 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 புத்திர பௌத்திராதிகள். தொல்குலம், இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், அப்பா தாத்தா முதலானவர்கள். சுற்றத்து இணை, இன்னும் பந்துக்கள்லாம் பந்துக்களுடைய சேர்த்தி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நாளும் இன்புடைத்த மேலும், நினைக்க பார்க்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஆனும் கனை நாளில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை நன்னெஞ்சே, நன்னெஞ்சே நல்ல மனசே, நான் சொல்றதை கேட்கக்கூடிய மனசே, நான் சொல்றதை புரிந்து அதை கேட்கக்கூடிய மனசையை புரிந்து கொண்டு நான் இந்த விஷயத்த சொல்றேன், எம்பெருமானை விடாதே. கனை நாளில் ஓவா தொழில் சார்கள், தன்னுடைய வில்லை எடுத்துட்டோம்னா அந்த கனையை நானில், நான்ல வச்சு பூட்டணும். கனைனா அம்பு, வில்லுக்கு கனை இருக்கும். அந்த கனையை, பானங்களை நானில், நான் கயிறில், ஓவா எப்பவும் ஒழியாமல், தொழில் பூட்டி செயல் செய்கிற சார்கம், சார்கத்தை உடையவன், வில்லை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அழகான வில்லை சார்க பாணியாக இருக்கான், அழகான வில்லை தரிச்சுண்டு எப்ப வேணாலும் உடனே அந்த நான்ல இந்த கனையை, அம்புகளை எல்லாம் சேர்த்து செலுத்தக்கூடியவன்
எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய பராக்கிரமத்தை சொல்ற. நல் நெஞ்சே நல்ல நெஞ்சே அப்படின்னு. நல்ல நெஞ்சேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நல்ல பந்துக்கள் கெட்ட பந்துக்கள் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிருந்த மனசே. யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறது தெரியும், யார் பந்துக்கள் யார் பந்துக்கள் இல்லைங்கிறது தெரியும். மனசை வாழலாம் பந்துக்களாக நீ நினைக்கிற சந்தோஷம். ஆனால் கூட சர்வவித பந்துவாக இருக்கிறவனை விட்டு விடாது. ஓவாத ஊனாக ஊன் எதைனா தொல் சீரை, அந்த சார்கன் எம்பெருமான் அவனுடைய தொல் சீரை அனாதியான கல்யாண குணங்களை அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அவனே மாதா பிதா பிராதா நிவாசா சரணம் சுகிருத்து அப்படிலாம் வேதமே சொல்றது. அவனே மாதா அவனே பிதா அவனே பிராத்தான்னு. ஆஹா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நீ ஓவாத ஊனாக ஊன் இடைவிடாத ஊனாக, ஊன்னா சாப்பாடுன்னு அர்த்தம், சாப்பாடாக சாப்பிட்டு கொண்டிரு அப்படின்னு என்ன அர்த்தம், எம்பெருமானே அபாவியமாக அனுபவித்துக் கொண்டிருன்னு அர்த்தம். எம்பெருமானே எப்போ அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வேதத்துல சொல்லச்ச அன்னம் தான் சொல்லும். எம்பெருமானே அன்னம் அப்படின்னு. அன்னாதஹா அன்னத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்னு நமக்கெல்லாம் பெயர். அகமன் ஆதஹா நான் தான் நல்ல சாதம் சாப்பிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகவத் அனுபவம் நன்னா பண்றேன்னு அர்த்தம். பகவத் அனுபவத்தை ஒரு ஊனாக ஒரு சாப்பாடாக வேதத்துல பல இடத்துல சொன்னது. அது சின்னதா ஒரு ஊனாக ஒரு நல்ல ஆகாரமாக நினைத்து அதையே சாப்பிட்டு கொண்டிரு, அதையே அனுபவித்துக் கொண்டிரு என்று மனசை பார்த்து சொல்ற. ஓவாத ஊனாக உன் அப்படின்னு நினைத்து நீ உண்டு கொண்டிரு, அவிச்சின்ன போக்கிய பதார்த்தமாக கொண்டு அனுபவித்துக் கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். உன் அப்படின்னு. துணை நாள் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்து இணை நாளும் இன்புடைத்தா மேலும் கனையினானில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை நன்னஞ்சே ஓவாத ஊனாக உன் அப்படின்னு. நமக்கு துணை நாள் பெருங்கலை தொல்குலம் இதெல்லாம் இன்புடைத்தா மேலும் நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும்படி நன்னா அமைஞ்சிருந்தாலும், பொதுவா அமையிறது கஷ்டம், அப்படி அமைஞ்சிருந்தாலும் அர்த்தம். பூர்வர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் அவர்களை பத்தி அவர்கள்லாம் எனக்கு பெரியவாளா இருந்திருக்கான்னு சொல்லுவான். ஆனா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா கஷ்டமா இருக்கும். அது எப்பவுமே அப்படிப்பட்டவன் தான் பழைய கதையெல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பான். பழைய கதையை நிறைய பேசினானா என்ன அர்த்தம்னா இப்ப அவன் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி தன்னால இருக்க முடியல, அதனால பழைய கதையை பேசிட்டு இருக்கான். நான் அந்த காலத்துல எப்படி படிச்சேன்னு தெரியுமா, நான் அந்த காலத்துல எப்படி ஓடினேன்னு தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இல்ல எங்க தாத்தா இதை பண்ணார் அதை பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நீ பண்ண முடியலன்னு அர்த்தம். இவன் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, போய் இவனதான் சொல்லணும் எல்லாரும். இவன் பண்ண முடியாமல் இருக்கும்போது இவன் என்ன பண்றாங்கட்டா எங்க தாத்தா பண்ணினார் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பான். அது சொல்லி அதுலயே சந்தோஷப்பட்டு இருப்பான். என்ன விஷயம்னு கேட்டான்னா இன்புடைத்தாமேனுங்கிறார். இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவர் பண்ணியிருந்தாருன்னா சரி, நீ என்ன பண்ண ஒன் நிலையை எடுத்து பார்த்தாருன்னா கடைசியில ஒன்றும் கிடையாது. அதோத பாப்பாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசின்னு ஆலவந்தார் சொல்ற மாதிரியா ஒண்ணும் இல்லாத மகா பாபிஷ்டமாக இருக்கு. அந்த மாதிரி பிள்ளை இது பேரன் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சொல்லிட்டு இருந்தா கூட உன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னா இருக்கு. அதனாலதான் இன்புடைத்தா மேலும் அப்படிங்கிற எல்லாம் சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். துணையினால் பெருங்களையும் தொல்குலமும் சுற்ற திணையினாலும் இன்புடைத்தா மேலும் கனை நாளில் ஓவா தொழில் சாங்கன் தொல் சீரை நன்னஞ்சே ஓவாத ஊனாக உன். நன்னஞ்சேனா இதெல்லாம் நன்கு ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனசே அப்படின்னு அர்த்தம். அதனால அப்படி இருக்கிற ஆளுக்கு கூட எம்பெருமானை விடக்கூடாது. அப்படி இருந்தால் அப்போ உண்மையில பாகவதர்களாக நல்ல சுற்றத்தார்கள், நல்ல மேல்கீழ் பந்துக்கள், மேல முன் தலைமுறை பின் தலைமுறை எல்லாருமே பாகவதர்களாக இருந்தான்னா அப்ப எம்பெருமானை மறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே அப்படின்னா சொல்ற மாதிரியாக எல்லாருமே பாகவதர்களாக இருந்துட்டான்னா அப்ப எம்பெருமானை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இதுல கிடைக்கிறது.
ஆழ்வார் அந்த வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஆழ்வாரும் 9ஆம் பத்துல கடைசியில 8ஆம் பத்துல கடைசியில சாதிக்கிறார். அப்போ ஒரு பக்கம் பார்த்தா பந்துக்களை வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா பந்துக்கள் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்ல பந்துக்கள் அப்படின்னா பாகவதர்களான பந்துக்கள். நம்மளுடைய பகவத் சம்பந்தத்தை யார் விச்சேதம் பண்ணாமல் இருக்காளோ, அதாவது பகவத் சம்பந்தத்தை நமக்கு மறக்க முடியாமல் பண்றாளோ அப்படின்னு அர்த்தம். அவள் எல்லாம் பாகவத பந்துக்கள் அப்படின்னு ஆயிடுவாள். அவளோட கூட இருந்து நம்ம பகவானை மறக்க முடியாது எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுதானே ஆபத்தாகும். அப்படி இல்லாமல் அவளோட கூட இருக்க இருக்க நமக்கு பகவானுடைய நினைவு ஊனாக உன் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவத் அனுபவம் வந்துட்டே இருக்குமானால் நல்ல அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு 3 பாசனம் ஆயிடுத்து, அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.